கார் ரேஸு உங்களால் அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியுது. ஆனால் ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இடத்த கேட்குறதுக்கு அவர் லீவில் போயிருக்காரு, இவர் லீவில் போயிருக்காரு. 21 கேள்வி, 22 கேள்வி. ஆக எந்த அளவிற்கு எதிர்க்கட்சிகளை நீங்கள் முடக்க நினைக்கிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான். கள்ளக்குறிச்சியை பற்றி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பெண்களை எல்லாம் கைது செய்தீர்கள். ஆக எதிர்க்கட்சிகள் எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது, முடக்கிவிட வேண்டும். ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவ்வளவு பயம் வந்துவிட்டது. 2026 பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும். விஜயோட மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கல, அது நிறைய கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூட அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவளை கேளுங்க, என்ன ஏங்க கேட்குறீங்க? ஏங்க என்ன கேட்குறீங்க? என்கிட்ட இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த மாதிரி கருத்து சொல்லலை. கூட்டணி முடிவு கொண்டது தலைவர். நான் அதிலெல்லாம் கீழே அவர் சொல்கிறத வேலை செய்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம். அதுதான் சந்திப்பீங்க. நாங்கள் இந்த கூட்டணியின் தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம். நிச்சயமாக இந்த 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர்.